செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக மண்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியில் நான் 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் பார்த்துட்டு அப்புறம் மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,493. நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 7ஆம் தேதியோட ஹை தான் 22,525. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 22,827 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நியரர் சப்போர்ட் அப்படின்னா சப்போர்ட்டை வந்து ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,433லேருந்து 433லேருந்து 463ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,366, அதற்கு அடுத்தபடியாக 22,286. ஸோ மண்டே நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,654லேருந்து 22,333. இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,554 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 22,654 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,619. ஸோ 22,619லேருந்து 22,654 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 22,734. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,814. அதே மாதிரி நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,432 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 22,333 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,367. ஸோ 22,367லேருந்து 22,333ன்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,253 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,173. ஸோ ஒரு மண்டே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 22,554லேருந்து 22,654 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகி
ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,554 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,654 இந்த லெவலில் இருக்கு இல்லையா. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,554 இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் அதாவது 22,432 22,333 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மேலே சொன்ன மாதிரி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சப்போர்ட் லெவலாக 22,432 இருக்கு இல்லையா. ஸோ இதில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைடு வேணும் அப்படின்னா 22,432 இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,333 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,554 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,432 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,500. ஸோ 22,500 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,600 22,800 ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 23,000. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,400 ஒரு ஃபைன் சப்போர்ட். அதே மாதிரி 22,300 22,200லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,400 22,550. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது அப் ஆர் டவுன் ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 22,500 ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணாங்க, அதாவது 550 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் வைடாக வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பார்த்தோம்னா 22,500 22,400 இது ரெண்டுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட். ஸோ சப்போர்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அப்போ 550 பிரேக் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு 7ஆம் தேதி நல்லா பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஆனால் புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கால் புட் ரெண்டுத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம நிஃப்டியை பார்க்கணும். ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 47,836. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 48,161. அதுக்கு அடுத்தபடியாக 48,305. இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 48,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நியரர் சப்போர்ட் அப்படின்னா 47,715. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 47,212. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் 46,892. ஸோ இது நிஃப்டி பேங்க்கோட இந்த வீக்கோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நிஃப்டி பேங்க்குக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மண்டேயோட ரேஞ்ச் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 48,176 47,495. இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 47,960
68 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 48,176 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 48,103. ஸோ 48,103லேருந்து 48,176 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகிற அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,347 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 48,517ன்றது மண்டே பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸிமம் ஹை. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,705 இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 47,495 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,568. ஸோ 47,568லேருந்து 495 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,324. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம பேங்க் நிஃப்டியில் மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,154. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 47,966லேருந்து 48,176 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கக்கூடிய 47,966 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 48,176 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,966 இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 47,705லேருந்து 47,495 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இதில் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 47,705 ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த லெவலில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 47,705 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,495 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 47,966க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,705க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வால்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 47,800. ஸோ 47,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 48,000, அதுக்கு அடுத்தபடியாக 48,200, 48,500. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,500, 47,000, 46,500லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்டாக இருக்கிறாங்க. ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,700லேருந்து 48,100 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் லெவலையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓஐ பேஸில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம்.
ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தனாலும் நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் மண்டே பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஓஏ டேட்டாஸ் எல்லாமே ஈயோடைய அனாலிசிஸில் நம்ம எடுக்கிறது. ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லைவில் நம்ம ஓஏ டேட்டா அப்டேட் நம்ம குரூப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதிலேருந்து நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் போட்டு 2 சைட்லையுமே நம்ம பேங்க் நிஃப்டியில் அனலைஸ் பண்ணணும் ஓஏக்கு. ஸோ வாங்க மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது மிட் கேப் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த சேனல் பேட்டர்ன் ஒன்றும் பிரேக் ஆகலை. ஸோ அதே ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 10,990. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 7ஆம் தேதியோட ஹை தான். ஸோ 10,933.75. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் 11,000 11,064. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலோட ஹை வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதேமாதிரி நியரர் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 10,790. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 10,652 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் மிட் கேப் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். மண்டே மிட் கேப்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட மண்டே ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,968 லோ 10,813. இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 10,920 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும் அதாவது 10,968 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 10,951. ஸோ 10,951லேருந்து 10,968 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி மேலே போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 11,006. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 11,045 வரைக்கும். மண்டே நம்ம மேக்ஸிமம் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,045. அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 10,861 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 10,813 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 10,829லேருந்து 10,829. ஸோ 10,829லேருந்து 10,813 அப்படின்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 10,774. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 10,735ன்றது நம்மளுக்கு மண்டே மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 10,920லேருந்து 10,968 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 10,920 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 10,968 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,920 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 10,860லேருந்து 10,813 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இமீடியட்டாக நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த லெவலில் ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த 10,860 அப்படின்ற இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா
10,860 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,813 அந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஓவராலாக மண்டே மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 10,920 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,860 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் க்ளோஸ் ஆகிருக்கிறது 10,900 10,900 அப்படின்றது ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,950 அதுக்கு அடுத்தபடியாக 11,000 சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 10,800 10,700 ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,850 10,925 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு அப்பர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10,900 ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 10,900 அப்படின்றது நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ அவுட்டரில் நம்மளுக்கு பில்ட் ஆகிருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு நல்ல வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போதும் நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,400 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதேமாதிரி பிரேக் வந்து டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த பிரேக்கும் வீக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் தேதியோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் 6ஆம் தேதியோட ரேஞ்சிலே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க 7ஆம் தேதியும். ஸோ நம்மளுக்கு மண்டே அப் சைடில் ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. 22,500 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு அப்பர் டவுன் வாலட்டைல் மூவ்மெண்ட்டை நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 47,800 48,000 ஒரு 200 பாயிண்ட் தான் ரேஞ்சாக வந்திருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ரெண்டு சைட்லையுமே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த பிரேக்கும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ரேஞ்சாக இருக்கட்டும் பிரேக்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. நம்ம ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ மண்டே நம்ம ஓஐ டேட்டா வச்சு கிளியராக அனலைஸ் பண்ணி போகணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் தேதியோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் 7ஆம் தேதி நம்மளுடைய 6ஆம் தேதியோட ரேஞ்சிலே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா மண்டே வந்து ஒரு டவுன் சைடு பாசிபிள், டவுன் ட்ரெண்ட் பாசிபிள். க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,800 47,800 அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பனோ இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இதை லெவலில் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா இதற்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் டவுன் வந்துட்டு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி திருப்பி அகைன் மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 47,800 அப்படின்ற இந்த லெவலில் நம்ம கிளியராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ மிட் கேப் பார்ப்போம். மிட் கேப்புக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,800 11,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகணும் தான் வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ரெண்டு சைட்லையும் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் 6ஆம் தேதியோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. 7ஆம் தேதி நம்மளுக்கு மண்டே அப் சைடில் பிரேக் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதேமாதிரி க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 10,900 10,900 இன்சைட் மிட் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் மூவ்மெண்ட் முடிஞ்சு ரெண்டு சைட்லேயும் ஒரு ஈவன் மூவ்மெண்ட் கிடைக்கும் போது நம்மளுக்கு மிட் கேப்பில் ஒரு நல்ல வால்டைலான ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி மிட் கேப்பில் மண்டே எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ நான் 0 to 0 எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பார்த்தோம் அப்படின்னா 10,825 10,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற ஓஏ டேட்டாஸ் எல்லாமே இஓடி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணது. ஸோ லைவில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.